இரவில் படுத்தால் தூக்கம் கண்ணைச் சுழற்றாமல் மனசு எங்கெங்கோ அலைபாய்ந்து புரண்டு புரண்டு படுத்துப் புலம்பும் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த அமைதி கிடைக்காம ஒரு நிம்மதியான பெருமூச்சு கூட விட முடியாம தவிக்கிறீர்களா? மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு அசாந்தமான உணர்வு உங்களை அலைக்கழிக்கிறதா? ஒருவேளை ஒரு சில வசனங்களை ஓதினாலே உங்கள் இதயம் சாந்தியடையும், உங்கள் வீட்டில் பரக்கத் கொட்டும், உங்க வாழ்க்கையே ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நிதர்சனமான உண்மை. அதுவும் குரானின் 73வது அத்தியாயம் சூரத்துல் முஸ்ஸமில் நமக்குச் சொல்லும் ஒரு அற்புதமான ரகசியம் இது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். இன்றைய வேகமான உலகத்துல நம்மில் பலரும் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றோம். பகல் முழுக்க வேலை, ஓட்டம், டென்ஷன். இரவு வந்தா கையில ஒரு மொபைல், கண்ணுல ஒரு டிவி, இதுல தான் நேரம் போகுது. தொழுகைக்கு நேரம் இல்ல, நிம்மதி இல்ல, மனசுல ஒரு அமைதி இல்ல. காலையில எழுந்திருக்கிறதிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மன அழுத்தம், கடன் தொல்லை, குடும்பத்துல சின்னச் சின்ன சண்டை, கணவன் மனைவி உறவுல விரிசல், குழந்தைங்க படிப்புல கவனம் செலுத்தாம அலைபாயுறது, உடல்வலி, தீராத நோய்கள், இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள ஒரு வட்டம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சுழல்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். இப்போ நம்ம இந்த அற்புத தீர்வுக்குள்ள ஆழமா போவோம். சூரத்துல் முஸ்ஸமில் கேட்கவே ஒரு கம்பீரமான பெயர் இல்லையா? போர்வை போர்த்தியவர் என்பதுதான் இதன் பொருள். இந்த அத்தியாயம் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அருளப்பட்டது. மொத்தம் 20 வசனங்களைக் கொண்டது. இந்த காலகட்டத்துல, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு இரவு பகலா உழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணியை சுமத்தப் போறான். அந்த பணிக்கு தயார்படுத்தும் விதமா அல்லாஹ் நேரடியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இந்த சூராவின் முதல் கட்டளை என்ன தெரியுமா? இரவில் எழுந்து நில். அதுதான் இரவு தொழுகை. வெறும் ஒரு சாதாரண பரிந்துரை இல்ல இது. இது ஒரு ஆன்மீக பயிற்சி, ஒரு மனோபலத்தை உருவாக்கும் பயிற்சி. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நீர் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக, அல்லது இரவின் பாதி வரை, அல்லது அதில் சிறிது குறைத்துக் கொள்வீராக.